நம்ம வந்துட்டு அந்த இளவு வீட்டுக்கு போய் அங்க போய் துக்கம் விசாரிப்போமா, அல்லது யாரு செத்து போனாங்களோ அவங்க குடும்பத்துக்காரங்களை வந்துட்டு ஒரு மாசம் பொறுத்து வாங்க என் வீட்டுக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு துக்கம் சொல்றேன் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்குன்னா இலையின் துக்க விசாரிப்பு. மாமல்லபுரத்துல ரூமை போட்டு இங்க இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வந்து, அதாவது 41 குடும்பங்கள்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு இங்க போய் அங்க வச்சு அந்த மாமல்லபுரத்துல ரூம் போட்டு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு நான் அரசியலுக்கு வரணும், நான் அரசியல் பண்ணணும், ஆனா நான் கீழே இறங்க மாட்டேன், எனக்காக பாதிக்கப்பட்ட மக்களை கூட நான் போய் பார்க்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்துட்டு நான் 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி அவங்களுக்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டுட்டு அவங்க கிட்ட இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கிட்டு நான் நல்லவன் காமிச்சுக்கிறேன் மலன்ல. இங்க ஒண்ணை மட்டும் நான் கேட்கிறேன். அதாவது வந்துட்டு திரிஷா வீட்டுல போயிட்டு அந்த குட்டி நாய்க்குட்டியை கொஞ்சம் இருக்கு, இவருக்கு தலைமறைவா போக முடியுது, சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம வராரு. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சொந்தமா பிளைட் வச்சு அங்க போய் அவரை பார்க்க முடியுது. தனக்காக பாதிக்கப்பட்ட மக்களை சத்தம் இல்லாம போய் பாத்துறோம். அதாவது ஒரு வண்டியில ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு போயிட்டு வரலாம். இல்ல இவர்கிட்ட அதே கார் தான் இருக்கா, வேற காரே இல்லையா, இவர் நினைச்ச இந்த மாதிரி 100 கார் வாங்கலாமே, எந்த கார்லயும் ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு சத்தம் இல்லாம அங்க பாதிக்கப்பட்ட மக்களை அங்க இவங்க கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லி இந்த மாதிரி வராரு அப்படிங்கிறது அட்ரஸை மட்டும் கேட்டுட்டு யாருக்குமே தெரியப்படுத்தாம சத்தம் இல்லாம காதோட காது வச்ச மாதிரி போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே. ஒரு 41 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்துட்டு ஒரு 5 குடும்பம் தான் நம்ம மானமுள்ள குடும்பம்னு சொல்லணும். அதே மாதிரி இவர் போய் என்ன துக்கம் விசாரிப்பாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஆனா வந்து விஜய் அங்க ஒரு சென்டிமெண்ட் விட்ட போடுவாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நியூஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படியோ எங்க அண்ணன் ஆறுதல் இது பண்ணிட்டாரு, அடுத்ததுல அவங்கதான் சிஎம் வரணும், அந்த எளிய மக்களை மண்டைய கழுவுறதுக்கான ஒரு இதுதான், இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இங்க பதிவு செய்யணும். தோழர்களுக்கு வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா கரூர்ல வந்துட்டு அந்த கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்து போறாங்க. யாரை பார்க்க போயின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜயை பார்க்க போய் இறந்து போறாங்க. ஆனா அதற்கு வந்து விஜய் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே நடத்தல. ஆனா இன்னைக்கு என்ன நடத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, மாமல்லபுரத்துல ரூமை போட்டு இங்க இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வந்து, அதாவது 41 குடும்பங்கள்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு இங்க போய் அங்க வச்சு அந்த மாமல்லபுரத்துல ரூம் போட்டு ஆறுதல் தெரிவிக்கிறாராமா. நான் கேக்குறேங்க, அதாவது வந்துட்டு ஒரு இளவு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு அந்த இளவு வீட்டுக்கு போய் அங்க போய் துக்கம் விசாரிப்போமா, அல்லது யாரு செத்து போனாங்களோ அவங்க குடும்பத்துக்காரங்களை வந்துட்டு ஒரு மாசம் பொறுத்து வாங்க என் வீட்டுக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு துக்கம் சொல்றேன் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்குன்னா இலையின் துக்க விசாரிப்பு. அதாவது வந்துட்டு நான் அரசியலுக்கு வரணும், நான் அரசியல் பண்ணணும், ஆனா நான் கீழே இறங்க மாட்டேன், எனக்காக பாதிக்கப்பட்ட மக்களை கூட நான் போய் பார்க்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்துட்டு நான் 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி அவங்களுக்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டுட்டு அவங்க கிட்ட இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கிட்டு நான் நல்லவன் காமிச்சுக்கிறேங்கிற மலன்ல. அதாவதுங்க அங்க அத்தனை பேர் செத்து போறாங்க. அப்ப திமுக காரங்க எப்படி அங்க போனாங்க, அத்தனை கேள்வி அன்னைக்கு வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன் விஜய் போகல அப்படிங்கிற கேள்வி யாராவது வைக்கிறாங்களான்னு கேட்டா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய அணில்கள் அப்படி இருக்காங்க. சரி நீங்க விஜய்க்கு முட்டு கொடுத்துருங்க, சரிங்களா, விஜய் வந்தா அங்க கூட்ட நெரிசலாகும் இதெல்லாம் சொல்றீங்க, சரி இதை கூட ஒரு நியாயம்னு ஒரு புள்ளியில ஏத்துக்கலாம், நியாயம்லாம் சொல்லல, நியாயம்னு ஒரு புள்ளியில ஏத்துக்கலாம். ஆனா சரி புஷி ஆனந்த் போய் பார்த்திருக்கலாமே அந்த பாதிக்கப்பட்ட மக்களை, ஏன் வந்துட்டு அருண்குமார் போய் பார்த்திருக்கலாமே, ஆதவர்ஜுனா போய் பார்த்திருக்கலாமே. இந்த விஷயம் நடக்குது, அவர் வந்து உத்தரகாண்டுக்கு போய் அங்க போயிட்டு பேஸ்கெட் பால் விளையாண்டு வர்றாரு. அப்படியானா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அது போனே வராத போனை ஏர்போர்ட்ல எடுத்து பேசிட்டு வர்றாரு. அப்படியானா மக்கள் என்ன வேணாலும் ஆனா பரவாயில்ல, நான் என்னுடைய சொந்த லாபத்துக்காக இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன், நான் வந்து அதை அப்படித்தான் பண்ணுவேன். அதாவதுங்க நம்ம ஆதவர்ஜுனாவை பல இடங்கள் அம்பலப்படுத்திருக்கோம். ஆதவர்ஜுனாவுடைய மனநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமா கூட இருந்து திருமாவை முடிச்சு கட்டலான்னு பிளான் பண்ணாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கேல இருந்து ஆதவர்ஜுனாவை துரத்தி விட்டாங்க. அப்ப திருமா கூட போய் ஒட்டிட்டு எப்படியாவது டிஎம்கேக்கு எதிராக வந்து திருமா கூட இருந்து வேலை செய்யலாமான்னு பார்த்தாரு. திரும்ப அதுக்கு ஒத்து வராம அங்கிருந்து துரத்தி விட்டாரு. அடுத்ததான் இப்ப விஜய் கட்சியில போயிட்டு எப்படியா இருந்தாலும் வந்து டிஎம்கேவை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற பிளான்ல தான் ஆதவர்ஜுனா சுத்திட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா பாருங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த கேஸ்லயுமே வரல. அதாவது அந்த வழக்கிலேயே பாத்தீங்கன்னா A1 வந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதியழகனை போட்டிருக்காங்க, A2 புஷி ஆனந்த போட்டிருக்காங்க, A3 வந்து அருண்குமார் போட்டிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயுமே இந்த ஆதவர்ஜுனா வரல. ஆனா இவரு வந்து துணை பொதுச் செயலாளர். அப்படியானால் ஆதவர்ஜுனாவுடைய மனநிலை எப்படின்னு பாருங்க. அதே மாதிரிங்க விஜய் கிட்டயே நம்ம சொல்லலாம், சரி இவங்க எல்லாம் போய் பார்க்கல, விஜய் போய் பார்க்கலங்கிறதுக்கு இத்தனை காரணம் சொல்றீங்க. இங்க ஒண்ணே மட்டும் நான் கேட்கிறேன். அதாவது வந்துட்டு திரிஷா வீட்டுல போயிட்டு அந்த குட்டி நாய்க்குட்டியை கொஞ்சம் இருக்கு, இவருக்கு தலைமறைவா போக முடியுது, சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம வராரு. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சொந்தமா பிளைட் வச்சு அங்க போய் அவரை பார்க்க முடியுது. தனக்காக பாதிக்கப்பட்ட மக்களை சத்தம் இல்லாம போய் பார்த்துட்டு, அதாவது ஒரு வண்டியில ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு போயிட்டு வரலாம். இல்ல இவர்கிட்ட அதே கார் தான் இருக்கா, வேற காரே இல்லையா, இவர் நினைச்ச இந்த மாதிரி 100 கார் வாங்கலாமே, எந்த கார்லயும் ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு சத்தம் இல்லாம அங்க பாதிக்கப்பட்ட மக்களை அங்க இவங்க கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லி இந்த மாதிரி வராரு அப்படிங்கிறது அட்ரஸை மட்டும் கேட்டுட்டு யாருக்குமே தெரியப்படுத்தாம சத்தம் இல்லாம காதோட காது வச்ச மாதிரி போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே. அவருடைய மனநிலை என்னன்னா கீழே இறங்கக்கூடாது,
நம்ம ரோட்ல கால் வைக்க கூடாது, நம்ம ஏசிலேயே போய் ஏசிலேயே எல்லாரையும் பார்த்துட்டு ஏசிலேயே துக்க விசாரிச்சுட்டு அப்படியே வந்துடணும் அப்படிங்கறது அவருடைய மனநிலை தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரிங்க இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்துட்டு அவருடைய ஒரு போட்டோ இருக்கும், அதாவது அந்த வெள்ளை கலர் கட்சிப்பை கட்டிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அனிதா வீட்டுல உட்காந்துட்டு அந்த நலம் விசாரிக்கிற அந்த இது இருக்கும். இது எல்லாமே ஸ்கிரிப்டட். இது எப்படி நான் ஸ்கிரிப்டட்னு இன்னைக்கு சொல்றேன்னா, இதை நான் சொல்லல, அதாவது விஜய்க்கு அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஹெல்ப் பண்ண அந்த நபரே வந்து வீடியோ போட்டிருக்காரு. அவர் பேர் மணிகண்டன் வீராசாமின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கூட நீங்க பார்க்கலாம். அவருதான் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்துட்டு ஒரு நடிப்பு தான். விஜய் வந்துட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அந்த கட்சி கட்டிட்டு நின்றது நடிப்பு தான். அதே மாதிரி வந்துட்டு அனிதாவை போய் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னது நடிப்பு தான். ஆனா வந்து இங்க போகாததுக்கு காரணமும் பின்னாடி வேற வேற காரணங்கள் இருக்குங்கிறதையும் அங்க பதிவு செஞ்சிருக்காரு தான் நம்ம சொல்லணும். சரி, அப்படியாவது போய் இந்த மக்கள் அவர் சந்திச்சுட்டு வந்திருக்கலாமே, அந்த நிலைமைக்கு கூட இவர் போக மாட்டாருன்னா இவருடைய மனநிலை எப்படி? ஒரு சைக்கோ மனநிலைன்னு தான் சொல்லணும். ஏன் சைக்கோ மனநிலைன்னு சொல்றேன்னா, அங்க அத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க, இவர் லைட் அமுத்தி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இதுதான் ஒரு தலைவனுக்கான பண்பா? அதாவது ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்னா, பிரச்சனை நடக்குதா உள்ள களத்துல இறங்கி அதை சால்வ் பண்ற தலைவனா இருக்கணும். விஜயகாந்த் இன்னைக்கு இல்ல, ஆனா ஒரு காலத்துல விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அவர் தலைவரா இருக்கப்ப ஒரு பிரச்சனைங்கிறப்ப வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அங்க போய் நிப்பாரு, அவர் தலைவர். ஆனா இவர் அந்த மாதிரி என்ன இது பண்ணாரு? அது வந்து ஒரு கதாநாயகனுக்கான மனநிலை. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மள இத்தனை பேர் கத்துறான், நம்மள ரசிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம அதை வேடிக்கை பார்க்கறது ஒரு கதாநாயகனுக்கான மனநிலை, ஒரு தலைவனுக்கான மனநிலை இல்ல. தலைவன்னா என்னன்னா தொண்டர்களை பத்திரமா இருக்க வைக்கிறதா ஒரு தலைவனுக்கான மனநிலை. அப்ப எந்த மாதிரி எந்த ஒரு பண்பும் இல்லாம, அடிப்படை மனிதநேயம் இல்லாம, அதாவது ஏசிலேயே வளர்ந்தவனுக்கு கீழே இருக்க மக்களுடைய பிரச்சனை தெரியாதுங்கிற அந்த உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தான் இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இது கூட இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் விஜய் காரணம் இல்ல, விஜய் காரணம்னா அத்தனை அணிவுகள் முட்டு கொடுத்தாங்க. இப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு அதுல தொடர்பே இல்லை, நீங்க சம்பந்தமே இல்லைன்னா நீங்க ஏன் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிக்கணும்? ஏன் அந்த குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் பணம் தரணும்? இது வந்து யதார்த்தமான கேள்வி. ஏன்னு கேட்டீங்க, உங்க மேல தப்பு இல்ல, அப்ப ஏன் நீங்க அதை வந்துட்டு உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு இதா இருக்க வேண்டியதானே? நீங்க ஏன் அதை வந்து சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும்? இப்ப உங்க மேல தப்பு இருக்குன்னு அப்பவே ப்ரூஃப் ஆயிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை பதிவு செய்யணும். கலைஞரை வந்து ஊழல் வழக்குல பிடிக்கிறாங்க, கலைஞர் அங்க உள்ள இருக்காரு, அதை நிரூபிக்கிற வரைக்கும் நான் வெளியில வர மாட்டேன், ஒண்ணு ப்ரூஃப் ஆகட்டும் அப்பதான் வருவேன், நான் ஜாமீன் வாங்கிட்டு வரமாட்டேன்னு கலைஞர் சொல்றாரு. அப்ப நிரூபிக்க முடியல, வெளியில வந்துடுறாரு. இப்ப இவர் மேலேயும் தப்பு இல்லைன்னா சிபிஐ விசாரிக்கட்டும், நான் அது வரைக்கும் இருக்கேன், நான் அதுக்கு முன்னாடி எதுவும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா சரி, ஓகே, நியாயமான மனுஷன் கூட நம்ம சொல்லலாம். ஆனா இப்பவே கூப்பிட்டு இத்தனை இது பண்றாரு, 20 லட்சத்தை கொடுத்து அவங்க வாயெல்லாம் வாடகைக்கு எடுத்து பண்றாருன்னா அப்ப இவர் மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத இவரே ஒத்துக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு 41 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுல வந்துட்டு ஒரு 5 குடும்பம் தான் நம்ம மானமுள்ள குடும்பம்னு சொல்லணும். ஏன்னா தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய பெற்றோர்கள், தங்களுடைய சகோதரிகள் அந்த மாதிரி இறந்திருக்காங்க. அவங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னது அந்த ஒரு 5 குடும்பம் தான். மத்த அந்த 36 குடும்பமும் பாத்தீங்கன்னா அவங்க வச்சு அந்த கொடுக்குற அந்த பஸ்ல வந்து ஏறி போறாங்க, விஜய் பார்த்து ஆறுதல் எப்படியாவது வாங்கணும்ட்டு. ஒரு பாட்டியம்மா பேசுறாங்க, அதை கேட்கறப்ப அவ்வளவு ஒரு கோபம் வருது. அவங்களுடைய பையன் இறந்திருக்காங்க, பையன் இறந்தா பரவாயில்ல, விஜய் தான் வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு அக்கா பேசுறாங்க, 2 குழந்தைகள் இறந்திருக்கு, அது சின்ன குழந்தைங்க இறந்திருக்கு. அந்த அக்கா வந்துட்டு 20 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிருச்சான்னு கேட்டோன்னு சிரிக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. இது இவங்களுடைய மனநிலை இல்ல, தாவேக்காரங்களுடைய மனநிலை. ஏன்னா இவங்க பொலிட்டிக்கல் கேடர்ஸ் இல்ல. இவங்க பொலிட்டிக்கல் கேடர்ஸ்னா கேள்வி கேட்டிருப்பாங்க, என்னையா தலைமை இன்னைக்கு வரைக்கும் நீ பார்க்கலையே, வந்து எங்களை எட்டி பார்க்கலன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. இவங்க ரசிகர் மனநிலையில எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் விஜய பார்க்கணும். ஒரு பையன் வந்து கையுடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு நிருபர் கேட்கிறாரு, அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி இது ஆயிப்போச்சு, யாரு கூட போனேன், எங்க மாப்பிள்ள கூட தான் அவன் பையன் போனா, இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணு, நானும் போய் விஜயை பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்களுடைய மனநிலை எப்படி பாருங்க. ஒரு நடிகன் ஒரு திரைக்கவர்ச்சி, அவனை நான் போய் பார்த்தாகணும், பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு அம்மா பேசுறாங்க, அவங்களுடைய குழந்தை இறந்திருக்கு, 1.5 வயசு குழந்தை இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு கிட்ட எங்க அண்ணனை பாக்குறதுக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சது என் குழந்தைனாலதான், அவன் இறந்துட்டான், அதற்கான என் குழந்தை இறந்துட்டேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுடைய மனநிலை திரும்ப திரும்ப நம்ம ஏன் இதை சொல்றோம்னா, இது வந்து ஒரு சரியான மனநிலை அல்ல. தன்னுடைய அதாவது ஒரு 20 லட்சத்துக்காக தன்னுடைய குழந்தைகளை ஒத்துக்கிறதுங்கிறது அது எப்படியாப்பட்ட மனநிலை. அதுக்குதான் விஜய் எலும்பு துண்டு போடுற மாதிரி போறாரு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு 1 லட்சத்தை கூட முழுசா பார்க்கக்கூடிய குடும்பம். அப்ப அவங்களுக்கு 20 லட்சத்தை போட்டா அவங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்டா தெரியும். ஆனா வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு அது வந்துட்டு சும்மா ஒரு சில்லற காசு மாதிரி. 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல ஒரு 41 குடும்பங்களுக்கு 20 லட்சம் அவர் கொடுத்தாலும் 8 கோடி ரூபாய் தான் வருது. 8 கோடியே 20 லட்சம் தான் வருது. அப்ப அது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு 200 ரூபாய் நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம வந்துட்டு ஒரு 8 ரூபாய் செலவு பண்ற மாதிரி அவருக்கு. அப்படி ஒரு பிச்சை காசை போட்டு ஒரு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டு அத்தனை மக்களையும் இப்படி பண்றது எவ்வளவு ஒரு கேவலமான மனநிலை தான் நம்ம பதிவு செய்யணும். இன்னைக்கு வந்து போகக்கூடிய அந்த 35 குடும்பங்களும் பாத்தீங்கன்னா இவனுக்கு எதுவும் சோறு எதுவும் போட மாட்டானுங்களாட்டிருக்கு. இவங்களே சாப்பாடு வந்துட்டு அந்த உண்டை கட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களே சாப்பாடு தண்ணி எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஏன்டா இவ்வளவு பெரிய கட்சிங்கிற, இவ்வளவு பெரிய நடிகன்கிற, மாமல்லபுரத்துல ரூம் போட்டுதான் நல்லா விசாரிப்பேங்கிற,
கட்சிக்காக இறந்து போனவங்களோட குடும்பம் வருது, அவங்களுக்கு சோறு கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையிலதான் அந்த கட்சி இருக்குது, அந்த கட்சியோட நிர்வாகிகள் இருக்காங்கன்னு தான் நம்ம இங்க பதிவு செய்யணும். அதே மாதிரி இவர் போய் என்ன துக்கம் விசாரிப்பாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஆனா விஜய் அங்க ஒரு சென்டிமெண்ட் பிட்ட போடுவாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நியூஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படியோ எங்க அண்ணன் ஆறுதல் இது பண்ணிட்டாரு, அடுத்ததுல அவங்கதான் சிஎம் வரணும்னு அந்த எளிய மக்களை மண்டைய கழுவுறதுக்கான ஒரு இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் நம்ம இங்க பதிவு செய்யணும். அந்த குடும்பத்தை சந்திச்சு விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உங்க கல்வி செலவும் மருத்துவ செலவும் குடும்பத்துக்கானதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க வீட்டு பையன் மாதிரி இருந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதையுமே நம்ம எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் அதை சொல்றாரு. காலம் ஓடுற வேகத்துல பாத்தீங்கன்னா நம்மளும் மறந்துருவோம், விஜயும் மறந்துருவாங்க, அந்த குடும்பத்தையே நம்ம மறந்துருவோம். அடுத்து இவங்க எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்க. அவங்க அவங்க இறந்தவங்க தான். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா இதெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம அந்த காலத்தோட இதுலதான் நம்ம பார்க்கணும் தான் நம்ம இங்க பதிவு செய்யணும். அதே மாதிரிங்க, இப்ப கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரி அடுத்த கட்டத்துல எதுலையுமே நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம இப்ப இவ்வளவு தூரம் பேசுறது எதுக்காகனா, நம்ம விஜய்க்காக எல்லாம் பேசுறது இல்ல. விஜய் கட்சியில போய் மாட்டிக்கிட்டு சீரழியக்கூடிய அப்பாவி எளிய மக்களுக்கு, எளிய இளைஞர்களுக்கு புரியணும் தான் நம்ம பேசுறோம். அடுத்த தடவையாவது இந்த தலைமை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு, அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாம் சொல்லி இப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், இப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ட்டு. இன்னும் எல்கேஜி பசங்க மாதிரி போலீஸ் மேல இங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. போலீஸ் சரியா கொடுக்கல, அவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்புன்ட்டு. உங்க மேல நீங்க ஃபர்ஸ்ட் தப்ப பாருங்க, உங்களோட இதையே புரிஞ்சுக்கங்க. அடுத்த தடவையா பாத்தீங்கன்னா யாரும் எந்த நடிகனையும் பார்க்க ஓடாதீங்க, அவங்க போய் படிங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேற பாருங்க. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகிகள் இதை சரியா ஆர்கனைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துல பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மாவட்ட நிர்வாகிகளுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் FDFS அந்த ஷோவுக்கு இது பண்ற மாதிரி தான் இருக்குது. பெருசா ஒண்ணும் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு மனநிலையில் இல்ல. எங்க தலைவர் இதை பண்ணியிருக்காரு, சினிமால அந்த படத்துல இப்படி சொல்ற, இந்த படத்துல அப்படி சொல்லியிருக்காரு, இன்னும் அந்த மனநிலை தான் இருக்காங்க. மாவட்ட நிர்வாகிகள் முதல்ல எந்த மனநிலைக்கு வரோம்னா, நம்ம ஒரு கட்சி வச்சிருக்கோம், நம்ம கட்சியுடைய தலைவர் அவரு, நம்ம அதற்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கேடர்ஸா மாறோம்ட்டு ஸ்பேஸ்ல பேசுறாங்க. சோனியா அருண்குமார் தான் ஹோஸ்ட். அந்த அம்மாவோட இதுல ஒரு பொண்ணு பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, இன்னும் லியோ 2க்கே அப்டேட் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. அப்ப இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இதெல்லாமே மாறணும். மாறினாதான் நீங்க அரசியல் படுத்தப்படுவீங்க. நீங்க அப்படி அரசியல் படுத்தப்பட்டாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கே நீங்க போக முடியும். அதுக்கப்புறம் நீங்க திமுகவை எல்லாம் எதிர்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இங்க பதிவு செய்யணும்.